மாயமான மலேசிய விமானம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக பறக்கும் தட்டுக்களை ஆய்வு செய்யும் குழு ஒன்று வெளியிட்ட தகவல்கள் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பறக்கும் தட்டுக்களை ஆய்வு செய்து வரும் குழு ஒன்று நன்னாம்பிக்கை முனை அருகே ஆய்வினை மேற்கொண்டு வந்துள்ளது. அப்போது அந்த பகுதியில் விமானத்தின் பாகங்கள் போன்று காட்சியை காண கிடைத்ததாக அந்த குழுவினர் தெரிவித்துள்ளனர். நீருக்கடியில் புதையுண்ட நிலையில் காணப்படும் இந்த நிழல் மாயமான மலேசிய விமானமாக இருக்கலாம் எனவும் அந்த குழுவினர் சந்தேகம் தெரிவித்துள்ளனர். மேலும் நன்னாம்பிக்கை முனை பகுதியில் கடலின் சீற்றம் வழக்கத்தை விட அதிகமாக காணப்படுவதனால் அந்த பகுதியிலிருந்து 30 தொடக்கம் 60 கிலோமீட்டர் தொலைவுக்கு சென்றிருக்க வாய்ப்பு உண்டு எனவும் கூறினர். மாயமான மலேசிய விமானத்தை தேடும் பணியில் பல்வேறு நாடுகளின் தேடுதல் குழுக்கள் இணைந்து செயல்பட்டு வந்தன. தேடுதலில் எவ்வித முன்னேற்றமும் ஏற்படாத நிலையில் கடந்த ஜூன் மாதம் தேடுதல் திட்டத்தை ஒத்திவைப்பதாகவும் அந்த சிறப்பு குழுவினர் தெரிவித்துள்ளனர்.